அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த தின தியானத்துக்கு நான் வரவேற்கிறேன். கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உங்களில் பெருகுவதாக. இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக மாம்சத்தின்படி வாழாமல் கிறிஸ்துவின் ஆவியின்படி வாழ வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகிறார். இரண்டாவதாக அவர் தன்னுடைய சாட்சி அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை வழிநடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாமா? மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். Rejoice in the Lord. It is no trouble for me to write the same things to you again, and it is a safeguard for you. அன்பான பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் எழுதினதையே திருப்பி எழுத போறார். எல்லா நிருபங்களையும் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது அவர்களுக்கு சில காரியங்களை திரும்ப திரும்ப சொல்றார். எதை குறித்து சொல்கிறார்? மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி வாழ வேண்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் எம்பசைஸ் பண்ணுறார். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எம்பசைஸ் பண்ணுறார். ஒவ்வொருத்தருக்கும் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில், எல்லா நிருபங்கள்லையும் திரும்ப 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 அவர் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், மாம்சத்தில் வருகிற ரட்சிப்பை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. முக்கியமாக இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் பிலிப்பு சபையை, அதாவது நல்ல பாராட்டு பெற்ற இந்த பிலிப்பியர் சபையை, Paul is warning them against Judaizers, அதாவது நம்மெல்லாம் யூதர்கள் என்று சொல்லி, யூத முறைமையின்படி தான் ரட்சிப்பு, சரீரத்தின்படி நாம் மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று தவறாக போதிக்கிறவர்களை பவுல் எதிர்த்து நின்றார். நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களின்படி சரீரத்திலே செய்யப்படுகிற சில அந்த விருத்த சேதனம் போன்ற சில காரியங்கள் மூலமாகத்தான் நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக மாற முடியும். சுயாதீனமாய் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. சரீரத்தின்படி மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்துதான் மாற வேண்டும் என்று சொல்லி சிலர் தங்களுக்கு கீழே அடிமைப்படுத்தி வைப்பதற்காக சபைக்கு இப்படி போதித்து வந்தார்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற விடுதலையை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி வந்தார். அதனால தான் பிரச்சனையே பவுலுக்கு, எல்லா இடத்துலையும் பிரச்சனையை அடி வாங்கினது ரோம போர் சேவர்கள் பவுலை துன்பப்படுத்தவில்லை. சபைக்கு விடுதலையை போதித்த பவுல் அப்போஸ்தலன் துன்புறுத்தப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சரித்திரம் முழுவதிலும் நீங்கள் பல பரிசுத்தவான்களுடைய நிலையே அதுதான். அவங்க கிறிஸ்துவுக்காக பாராட்டின வைராக்கியத்து நிமித்தம் அவர்கள் சபையை விட்டு தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்களுடைய தியாகம்தான் இன்றைக்கு நம் மத்தியிலே விடுதலையாக சபை வந்தது நிமித்தமாக தான் புறஜாதிகளாகிய நாமெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறோம், சபையாராய் மாறி இருக்கிறோம். Paul was a reformer of the early church. இது எழுதி வைத்துக் கொள்ளுங்க. Paul was a reformer of the early church. அந்த ஆதி திருச்சபையினுடைய பெரிய மாற்றத்துக்கு பவுல் ஒரு காரணமாக இருந்தார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் அந்த சபையிலே அங்கத்தினராக இருக்கிறோம். இல்லாவிட்டால் நம்ம எல்லாரும் யூதர்களாக மாறி இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும், நம்ம எல்லாரும் யூதர்கள் கடைபிடிக்கிற அவருடைய பண்டிகையின் முறைமையின்படி செய்திருக்கணும், அதன்படி காணிக்கை செலுத்தி இருக்கணும். அப்போதுதான் நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறி இருப்போம். Paul was a bold in this. அவருடைய கன்விக்ஷன் பரிசுத்த ஆவியின் மூலமாக அவருக்கு வந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய நீதியின்படி அல்ல, கிறிஸ்துவின் நீதியினாலே நாம் எல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சரீரத்தின்படி ஒரு நீதியை தேடுவோம் என்று சொன்னால் அதுக்கு முடிவே கிடையாது. சரீரத்தின்படி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் ஒரு சேவலை அல்லது ஆடு எடுத்துகிட்டு போய் ஆடு வெட்டுறது, கடா வெட்டுறது,
இது மாதிரியே நம்ம இன்னைக்கு வரைக்கும் பலியில் அல்லது சரீரப்பிரகாரமாக மாம்சத்தில் வருகிற ரட்சிப்பை தேடி போயிட்டு இருந்திருப்போம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தான் கிறிஸ்து நமக்காக ஒரே முறை அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்து நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நீதியின்படி அல்ல, அவருடைய நீதியின்படி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு நீதிமான்கள் என்கிற பட்டம் கிடைத்திருக்கிறது. கையோவே தல்வியா சொல்றீங்களா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் என்ன ஆச்சுங்களா சொல்லுங்க? பாவம் செய்து எல்லாரும் பாவம் செய்து அப்புறம் தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? By the redemption of Jesus Christ we are made righteous. இதைத்தான் அவர் எம்பசைஸ் பண்ணுறாரு. ஸோ அவர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களை சில பேர் பல காரியங்களை சொல்லி நீங்கள் இன்னும், அதாவது என் கேள்வி என்னன்னு சொன்னால், ஒருத்தவங்க பரிசுத்தம் ஆயிட்டாங்க, ஒருத்தவங்க கர்த்தருக்குள்ளே வாழ்கிறாங்க. டெய்லி அவங்கக்கிட்ட நீ இன்னும் பரிசுத்தப்படணும், நீ இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளரணும், இன்னும் இன்னும் இன்னும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் என்னைக்கு தான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறது? சரி, இதனால தான் சபையில் நிறைய இந்த கள்ள போதனைகள் உள்ள வரத்துக்கு மெயின் காரணமே என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளே வர்ற சுதந்திரம், கிறிஸ்துவை விசுவாசத்தினால் வருகிற சந்தோஷத்தை நம்ம பல நேரத்தில் போதிக்கிறவர்கள், வசனத்தை போதிக்கிறவங்க அந்த கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை பற்றி நம்ம போதிக்கிறது இல்லை. எந்த நேரமும் நீங்கள் பாருங்களேன், இப்போது ஒரு நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் படித்து முடிச்சிட்டான், திருப்பியும் அவன்கிட்ட உட்காந்து நீ படி, நீ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் என்ன ஆவான்? அவன் படிச்சுட்டான்னா விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. அவன் படித்து முடிச்சுட்டான், உங்களுக்கு எல்லாத்தையும் ஒப்பிச்சு முடிச்சுட்டான். அவனை பிடிச்சி நீங்கள் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ரிவிஷன் பண்ணுன்னு சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக இருக்காதா? அவன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு படிப்பான். அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனசுக்குள்ளே தட்டும், எந்த நேரமும் படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, அப்போ நம்ம வேறு ஏதாவது செய்வோம்னு சொல்லி அவன் வேறு எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு, படிச்சுட்டல ரைட்ப்பா, கொஞ்சம் சந்தோஷமாக இரு, போய் நல்லா ஃப்ரீயாக ஒரு கேம் விளையாடிட்டு வா, கீழே போய் ஒரு ஷட்டில் காக் ஆடிட்டு வா அவன் தங்கச்சியோட போ. அப்படி அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கும்போது, சந்தோஷத்துக்கு ஒரு இடம் கொடுக்கும்போது அவன் மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவன் படித்ததும் மனசில் நிற்கும். அவன் திரும்பி அவன் காலையில் எக்ஸாம் முன்னாடி ரிவிஷன் பண்ணிவிட்டு அவன் எழுதும்போது ஃபஸ்ட் கிளாஸாக எழுதுவான். ஏன்னா அவனுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம அவனை நம்புகிறோன்றதும் அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கும் நான் படிச்சுட்டேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குன்றது அவனுக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு நம்பிக்கை வருகிறது. அதனால தான் பவுல் ஓப்பன் பண்ணும்போதே சொல்கிறாரு, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படு. நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த சந்தோஷத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எம்பசைஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். பிலிப்பியர் 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்க நான் சொல்றேன், ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அதனால நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள் எப்படி இருங்க? சொல்லுங்க அல்லேலூயா. The problem with the church is, இதனால தான் நிறைய வாலிபர்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த வாலிபர்கள் கிறிஸ்துவுக்கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு பெரிய தடையாக இருக்கிறதுனா, they don't see Christianity should be a place of freedom, a place of joy. ஆண்டவரை தேடணும், பரிசுத்தமாக வாழணும், எல்லாம் ஓகே. பட் அட் த சேம் டைம் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தையும் விடுதலையும் நம்ம பிரசங்கம் பண்ணணும். இல்லாவிட்டால் nobody will come to the church because everybody thinks that church is a place where people cry. We cry for the nation, we cry for the families, we cry and pray, but that is not everything. We also rejoice in the Lord.
என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கு. அவர் சொல்றாரு, இங்க பாருங்களேன், இட் இஸ் ஐ எம் ரைட்டிங் த சேம் திங்ஸ் டு யூ அகெயின். எதுக்கு? ஏன்னா நீங்க சந்தோஷம் அடைய வேண்டும், நீங்க கர்த்தருக்குள்ள இன்னும் வளர வேண்டும். பிலிப்பியர் 2:18 அவர் இதை குறித்து சொல்றாரு பாருங்களேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அன்றையும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களுக்கு அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். இது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்து, மேல உள்ள வசனம் பிலிப்பியர் 2:17 வாசித்தீங்கன்னா, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். அவர் சொல்றாரு, ஈவன் இஃப் ஐ டை ஐ வில் பி ஹாப்பி. சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ அவர் சொல்றாரு, நான் சந்தோஷமா இருப்பேன். 2:18 அவர் சொல்றாரு, இப்படியே நான் மரித்து போனாலும் நீங்க என்ன பண்ணணும்? நீங்கள் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அப்போ சபை கிட்ட பவுல் எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பை அவர்களுக்கு கொடுத்து வருகிறார் பாருங்களேன். ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், நான் இல்லாவிட்டாலும் ஊழியம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். தன்னுடைய ஒரு வைராக்கியத்தையும் அவர் அந்த நேரத்தில் காமிக்கிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் ஒரு முன்மாதிரியை பவுல் வச்சுட்டு போறார். நான் எழுதினதையே எழுதுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். எதுக்கு? உங்களுக்கு சேஃப் கார்ட் பண்ண. இங்கிலீஷில் போட்டிருக்குது, இட் இஸ் அ சேஃப் கார்ட் ஃபார் யூ. சரி, இப்போ அவர் என்ன பண்றாரு? எழுதினதுல ஒரு சம்மரி மாதிரி என்ன பண்றாரு? எல்லா நிருபங்களுக்கும் ஒரு சம்மரி மாதிரி பிலிப்பியர் 3 பிலிப்பியன்ஸ் கிட்ட அவர் என்னெல்லாம் போதிச்சுட்டு வந்தாரோ அதையெல்லாம் நினைப்பூட்டுறதுக்கு ஒரு சம்மரி மாதிரி இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி எழுதுறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பிலிப்பியர் 3:2 வாசிக்கலாம். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்களா? அது ஏன் அப்படி நாய்கள்னு சொல்லி சொல்றாரு? ஒரு காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார்னா, he will always try to quote from the ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற புஸ்தகங்களை எதையெல்லாம் இந்த யூதர்கள் வாசித்து வருகிறார்களோ அதை வச்சு தான் பவுல் கரெக்டாக அட்டாக் பண்ணுவார். அந்த ஓல்டுலேருந்து எடுத்து நியூவில் காமி சொல்லுவார். இங்கே எழுதியிருக்கிறதுல அதே மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கு. சங்கீதம் 22 சங்கீதம் 16 சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறார் பாருங்களேன். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டது தீர்க்க தரிசனமாய் பின்னாட்களில் மேசியா எப்படிப்பட்ட மரணத்தை அவதரிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். இதை இவர் எடுத்து கோட் பண்றார் பாருங்க. பழைய ஏற்பாட்டில இருந்து சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரே, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. What is the quality of a dog? A dog wants to bite. ஒரு நாய்க்கு அவனுடைய சத்துருவை கடிச்சு கொதறணுமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு ஸ்ட்ரே டாக், ஒரு தெருவில் ஒரு நைட்டு நீங்கள் போய் திடீர்னு போறீங்க, ஃபுல் கூட்டமாக நாய் உங்களை துரத்துது. அதை உருவகப்படுத்தி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இங்கே பவுலும் சொல்லுகிறார், சபைக்கு விரோதமாக சில பட்சிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வேலையே என்னன்னு சொன்னா, அவங்களுடைய வெறித்தனம் உங்களுக்குள்ள வரணுன்றதுக்காக அவங்க கடிக்கும் போது அவர்களுடைய அந்த பாய்சன் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. ஸோ சங்கீதம் 22:16 கோட் பண்ணி அவர் இங்கே இவங்கள்ட்ட சொல்லுகிறாரு, பி கேர்ஃபுல் அபவுட் தீஸ் டாக்ஸ். சங்கீதம் 22:20 வாசித்து பார்த்தாலும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். அவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்துமா, மை ப்ரெஷியஸ் சோல், என்னுடைய ப்ரெஷியஸ் சோலை நீங்க தப்புவீங்க ஆண்டவரே. மை ப்ரெஷியஸ் லைஃப் ஃப்ரம் த பவர் ஆஃப் த டாக்ஸ். என்னுடைய இந்த பெரிய ஜீவன், இந்த விசேஷமான ஜீவனை இந்த துஷ்டமான இந்த
டாக் லைக் ஆட்டிடியூடோட இருக்கிற இவர்களிடத்திலிருந்து என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார். என்னதான் ஒரு நாய்க்கு நல்லா கொடுத்தாலும் அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுன்னா அது ஓனரே கிடைக்கும். சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த பயங்கரமாக வெயில் இருக்கிறதுனால இந்த ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ் பக்கத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பையன் சும்மா ஒரு 8 வயது இருக்கிற பையன் நடந்து போயிட்டு இருக்கிறான். திடீர்னு ரோட்டில் முன்னாடி வந்துட்டு இருந்த நாய் அந்த பையனை அட்டாக் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? அதனுடைய மூளை கெட்டு போயிடுச்சு. அதனுடைய குணாதிசயம், இன்னர் இன்ஸ்டிங்க்ட், அனிமல் இன்ஸ்டிங்க்ட். இதை எதுக்காக பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், இங்கே இந்த யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்போதுமே சபையை பட்சிக்கிறதுக்காக வர்றாங்க. They are trying to offend the church. They're always barking at the church. They try to bite the people with the poison. So கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறார். அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். He warns the church. ரெண்டாவது ஒரு குரூப் சொல்றார் பாருங்க. யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். He says be careful about those evil doers. அதாவது அவங்களுடைய வேலையே பொல்லாததா இருக்குது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த தவறான வேலை செய்கிறாங்க. அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தில் நின்றுட்டு இருக்க முடியாது. அவங்கள குறித்து கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறார். மூணாவது ஒரு கூட்டத்தை சொல்கிறார் பாருங்க. சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். those mutilators of the flesh. சுன்னத்துக்காரர்கள்லாம் என்ன? விருத்த சேதனம் கட்டாயம் பண்ணணும்னு சொல்கிற அவங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருங்கன்னு இவர் சொல்கிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, மாம்சத்தில் உங்களை பட்சிக்க வர்ற இவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, யூ பி ஜாய்ஃபுல் இன் த லார்ட் சால்வேஷன், இன் த ரிடெம்ஷன் ஆஃப் த லார்ட். ரெண்டாவது சொல்கிறாரு, இந்த குரூப்புக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. மூணாவது என்ன சொல்கிறாரு பாருங்களேன். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இவர் சொல்றாரு, நம்ம தான் ஆண்டவருக்கு உண்மையா ஆராதிக்கிறவங்க. ஏன்? மாம்சத்தின் மேல நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் மேல நம்பிக்கை இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. என்ன மாம்சத்துல பிரயாசம் எடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லைங்க, ஆவியில கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. எத்தனை பேர் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்றீங்க? Do you worship God in the spirit or in your flesh? ஆவியினாலே நிரம்பின ஆராதனை. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, மாம்சத்தில் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை. நம்முடைய கர்த்தர் ஆவியாய் இருக்கிறபடியினாலே ஆவியான தேவனுக்கு ஆவியிலே ஆராதனை செய்வது பிரியம். God wants us to worship him in spirit and truth. யோவான் 4:24 ஆவியில் ஆராதனை, ஆவியினாலே ஆராதனை. யோவான் 4:24 ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். So they that worship him should worship him in spirit and truth. ஆவியினாலே ஆராதனை செய்து. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பிலிப்பியர்கிட்ட, பா மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்காதீங்க, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே. அதாவது ஃப்ளெஷ்ஷில் ஒரு நுனித்தோலை வெட்டி அதனால நான் பரிசுத்தம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி என் மாம்சத்தில் நம்பிக்கையாகிறாமல்
ஆவியிலே ஒரு விருத்த சேதனம். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் வெட்டி எறிந்து விட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆனால் அதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் கட் பண்ணிட்டேன். எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம்தான், ஆனால் அதையெல்லாம் நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால வெட்டி எறிஞ்சிட்டேன். என் ஆவி கர்த்தரை மட்டும்தான் ஆராதனை செய்யும். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். சரீரத்தின்படி அல்ல, ஆவியிலே தேவனுக்கு செய்கிற ஆராதனை. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு கர்த்தர் ஆவியிலே ஒரு ஆராதனை செய்ய நமக்கு கிருபை தருவாராக? ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த விருத்த சேதனத்தை எம்பசைஸ் பண்ண இந்த ரோமன், இந்த ஜூடைசஸ், அவங்களுக்கு விரோதமாக தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த 3ஆம் அதிகாரத்தில் அவங்களை எச்சரிக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்து பார்க்கும்போது அங்கேயும் இந்த ரோமர்களுக்கு அவர் இதை குறித்து தெளிவுபடுத்துகிறார். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மாம்சத்தின்படி அல்லப்பா, ஆவியிலே வருகிற, இருதயத்தில் வருகிற விருத்த சேதனம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விருத்த சேதனம். விருப்பமானதை சேதப்படுத்துறதுக்கு பேர் தான் விருத்த சேதனம். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் கிறிஸ்துவின் பிள்ளை, இதெல்லாம் செய்ய முடியாது. எல்லாம் எனக்கு செய்ய முடியும், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. ஸோ இப்படி ஆவியிலே கர்த்தருக்கு விருத்த சேதனமா வாழ்றவங்களுடைய புகழ்ச்சி யார்கிட்ட இருந்து வருமா? தேவனாலே உண்டாய். இப்போ விருத்த சேதனம் பண்ணால் மனுஷர்கள்லாம் மெச்சிக்கொள்வாங்க, அவன் விருத்த சேதனம் பண்ணிட்டான். ஆனால் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணது வெளியே யாருக்குமே தெரியாது, தெரியுமா? அதை பார்க்குறவர் யார்? கர்த்தர். அவர் சொல்வார், என் பிள்ளை எல்லாம் அனுபவிக்க திராணி இருந்தாலும் எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாவங்களுக்கு நோ சொல்லி பரிசுத்த ஆவியானவராலே நிரம்பி என்னை ஆராதிக்கிறது, என் பிள்ளையை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி உங்கள் புகழ்ச்சி கர்த்தராலே வரும். சொல்லுங்க அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. சரி, புது சிருஷ்டியே காரியம். மனசு மாறுறதுதான் முக்கியம். ஆவியில ஒரு மாற்றம் வரணும், அதுதான் முக்கியம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியிலே மாற்றம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் இதே காரியத்தை கொலோசு சபைக்கும் அவர் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வந்துட்டா நீங்க பழைய மாதிரி வாழ மாட்டீங்க. அவர் தேவையற்றவர்களை எடுத்து போட்டு பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவார். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பெற்றீர்கள். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட நாம் மற்றவங்களை பார்த்து சரீரத்திலே தங்களை சுத்திகரித்து கொண்டவங்களை பார்த்துட்டு நம்ம எப்போதும் வேதனையோட சந்தோஷத்தை இழந்து இருக்கக்கூடாது. நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஸோ இப்படி மாம்சத்தில் நம்பிக்கையாயிராமல் ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே. கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை அதான் சொன்னேன். அந்த 3வது காரியம், ஃபர்ஸ்ட் டோன்ட் கீப் யுவர் ட்ரஸ்ட் ஆன் த ஃப்ளஷ். செகண்ட், வர்ஷிப்பிங் காட் இன் த ஸ்பிரிட். 3வது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுற. மெனி டைம்ஸ் கிறிஸ்துவுக்குள் நம்மளை தாழ்த்திக்கிறோம், அது நல்லது தான். ஆனால் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டணும். நாம் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். ரோமர் 15:17 வாசித்து பாருங்க. ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்றீங்களா? கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்ட எனக்கு என்ன இருக்குது?
இடம் உண்டு. மேன்மை பாராட்ட, மேன்மை கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுதல். பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ள மேன்மை பாராட்டுறதுக்கு நம்ம மறந்துடுறோம். we should always boast about being living in Christ. ஒரு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், அவருடைய கட்சியின் தலைவர் அவர் பொறுப்புக்கு வந்துட்டா அவங்கள என்ன பண்ணுவாங்க, எங்கள் தலைவர்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன், எங்க தலைவர் இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார், எங்க தலைவர் இந்த காரியம் பேசினார் பாருங்க, இன்டர்வியூவில் பேசினார் பாருங்க, எங்க தலைவரை மாதிரி வருமா? நம்ம அந்த மாதிரி மேன்மை பாராட்டுறோமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுறோமா? ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. பவுல் சொல்றாரு, I have the authority to boast about Christ, about the Father through Christ. இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை பத்தி மேன்மை பாராட்ட போறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. கலாத்தியர் 6:14 வாசிங்களே. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சொல்லுங்க அல்லேலூயா. மேன்மை பாராட்டுறது என்னை பத்தி இல்ல, என்னை பத்தி மேன்மை பாராட்ட மாட்டேன். அவர் சொல்றாங்க, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை. அதாவது போஸ்டிங் சொல்லும் போது நம்மளை ரட்சித்த, நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமா நடத்துற அவரை குறித்து மேன்மை பாராட்டணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. மேன்மை பாராட்டுதல், போஸ்டிங். 2 கொரிந்தியர் 11:21 அவர் தன்னுடைய மேன்மை பாராட்டுதலை பற்றி சொல்றாரு பாருங்களேன். பவுல் பயங்கரமான எழுத்தாளரா, ஸோ அதனால மேன்மை பாராட்டுதலை பற்றி சொல்றாரு பாருங்களேன். வாசிங்க 2 கொரிந்தியர் 11:21. நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். சரி, ஒருவன் எதிலே துணி உள்ளவனா இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனா இருக்கிறேன், இப்படி புத்தீனமாய் பேசுகிறேன். அவர் சொல்றாரு, I speak like a fool, I also dare to boast about. அவர் சொல்றாரு, நான் கூட மேன்மை பாராட்டுறது எனக்கு நல்லது தான், ஆனால் நான் புத்தீனமாக பேசுகிறேன். அவர் ரெண்டுத்தையும் பேசுகிறார். அதாவது கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்டும் போது கொஞ்சம் அவருக்குள்ள மாம்சத்தில் மேன்மை பாராட்டுதலும் வருது. அந்த மேன்மை பாராட்டுதல் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறார், ஐயோ நான் புத்தீனமாக பேசுகிறேன்னு சொல்கிறார். கிளாசிக் பாலின் ரைட்டிங். பவுல் எப்போ எழுதினாலும் அவர் தன்னை பற்றி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசிட்டார்னா உடனே தன்னையே கண்டிச்சுக்கிறார் பாருங்க, தன்னையே சொல்லிக்கிறார், தன்னையே திட்டிக்கிறார். இப்படி புத்தீனமாய் பேசுகிறேன். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் தெரியுமா? அவர் நம்மகிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி தெரியுமா இருக்க விரும்புகிறார்? எப்போ பார்த்தாலும் பெரம்ப வச்சு அட்டிக்கிறவரா இல்லை. He can be your friend. உங்கள் அங்கலாய்ப்புகளை யூ கேன் பி வெரி க்ளோஸ் டு ஹிம். நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகலாம். பல நேரத்தில் எட்டாவது தூரத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆண்டவராக நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஜீசஸ் கேன் பி வெரி ஃப்ரெண்ட்லி டு யூ. உங்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லலாம். அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுடைய எல்லாத்தையும் சொல்ல, நீங்கள் மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன செஞ்சாலும் அவருக்கு தெரியும். அப்புறம் இதுக்கு மறைச்சிக்கிட்டு? எவ்வளோ அழகாக பவுல் ஒரு ரிலேஷன்ஷிப் கிறிஸ்துக்குள்ளே வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? வாட் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஆண்டவரை ஏதோ ஒரு தூரமான என்டிட்டியாக பார்க்காதீங்க. பிகம் அ ஃப்ரெண்ட் டு ஹிம். உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஐயோ நான் இதை செய்யலை, அதை செய்யலை. ஒரு பையன் ஊழியத்துக்கு வந்தான். ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியத்தில் சேர்ந்து நல்லா காலையில் டிவோஷன் நல்லா ப்ரேயர்லாம் எடுப்பான். அப்புறம் ஆஃபீஸில் இருக்க வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்போம். என்ன வேலைகள்? விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறது, அப்புறம் அதுக்காக சண்டே ஆராதனைக்காக ஆயத்தப்படுறது, யார் வரல யார் வந்தாங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அட்டன் பண்ணுறது. ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், அண்ணே எனக்கு ஊழியம் வேண்டாம், நான் போகலான் இருக்கிறேன். என்னப்பாச்சு? என்னால் சரியாக ஜெபிக்க முடியலண்ணே. ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு ஜெபிக்கவே முடியல. எனக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருக்குது. நான் ஊழியத்தை விட்டு போகலான் இருக்கிறேன். நான் கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னேன், அப்படின்னா நீ என்ன சொல்கிற? நான் அப்போ ஊழியக்காரன் கிடையாது.
அப்போது மோகன்சி அண்ணன், பால் அண்ணன் எல்லாரும் ஊழியம் பண்ணுறாங்களே, இவங்கெல்லாம் மேடையில் பிரசங்கம் பண்ணுறாங்களே, இவங்கெல்லாம் ஊழியம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் ஊழியம் கிடையாதா? இல்லைண்ணே, அதெல்லாம் ஊழியம். ஆனால் எனக்கு முன்ன மாதிரி ஜெபிக்க முடியலையே. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உங்களை கர்த்தர் ஒரு மெஷின் ஷாப்பில் போய் ப்ரொடக்ஷன் லைனில் உங்களை ரெடி பண்ணது எதுக்கு? பயன்படுத்துறதுக்கு தானே. ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரசங்கியார் பென்சிலை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணார். அது நான் மறக்கவே மாட்டேன். நான் என் வாலிப வயசில் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்த செய்தியை கேட்டேன். ஒரு பென்சில், அந்த பென்சில் உருவாக்குற கடையிலேயே உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸே கிடையாது. அந்த பென்சில் அந்த மேனுஃபேக்சரிங் இடத்துல இருந்து செல் பண்ணுற இடத்துக்கு வந்தாகணுமா? எவ்வளோ நாள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? நான் கேட்டேன், எவ்வளோ நாள் நீ ஜெபிச்சிட்டு இருந்தேன்? எவ்வளோ நாள் என்ன ஜெபிச்சேன்? ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். இப்போ உன்னை பயன்படுத்துகிறாரு. இப்போ உனக்கு என்ன தோணுதுன்னா, நான் சரியில்லை, நான் இன்னும் ஜெபிக்கணும், எவ்வளோ நாள் இப்போ ப்ரொடக்ஷன் லைன்லேயே இருப்பேன். இப்போ கற்றுட்டு நீ வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்குன்னு ஜெபம் விடுன்னு சொல்லலை. யூ ஷுட் மேக் எக்ஸ்ட்ரா டைம் டு ப்ரே. என்னென்ன சொல்கிறீங்க? நான் சொன்னேன், இயேசுவின் முன்மாதிரியை எடுத்துக்கொள். அவர் பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். அண்ணா அப்படி மாதிரி ப்ராக்டிக்கலாக செய்ய முடியுமாண்ணே? தெரியுதில்ல. அவருக்கு 3.5 வருஷம்தான் இந்த பூமியில் இருந்துச்சு. அவருக்கு பிதா அனுப்பினதெல்லாம் செய்தாகணும். அவர் டே அண்ட் நைட்டாக உட்காந்து அது மாதிரி செய்து வாழ்ந்தார். நீ டே அண்ட் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நீ ஜெபிக்கிற அந்த ஜெப டைமில் எஃபெக்டிவாக ஜெபிச்சுட்டு அது மேலே விசுவாசமாக இருக்கணும். நான் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போனேன். அங்கே கிறிஸ்தவங்க முழங்கால்லையே மண்ணில் நடந்து வராங்க. முழங்கால்லையே சில அடி தூரம், ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாரும் முழங்கால்லையே வர்றாங்க, முட்டியை தேய்ச்சிக்கிட்டே. என்ன பண்ணுறாங்க? சரீரத்தால் கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சு எப்படியாவது அவருக்கு ஐஸ் வச்சு அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஜெபம் பண்ணால் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நீ போதில் இன்னும் ஜெபம் பண்ணணும், நீ ஜெபம் பண்ணது பத்தாது, நீ பரிசுத்தமானது பத்தாது, நீ எந்த நேரமும் சபையை ஒரு கட்டுக்குள்ளே வச்சிருந்தா, பரீட்சைக்கு ஆயத்தமாகிற மாணவன் அவன் பரீட்சையில் படித்து முடிச்சுட்டான்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டாமா? இப்போ படித்தது பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, பவுல் தான் சொல்றார், மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா வைக்க வேண்டாம். அப்படி வேண்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ள சுயாதீனமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Do you agree with me? கண்டம்னேஷன் கொண்டு வரது யாருங்க? பிசாசு. அவன் பேர் என்னங்க? குற்றம் சாட்டுகிறவன். அவன் எப்போதுமே உங்களை சொல்லுவான், நீ போதாது, நீ இயேசுவை போல இல்லை, இதை செஞ்சுட்ட அதை செஞ்சுட்ட. நல்லா ஜெபிச்சுட்டு வெளியே போனோன்னா உங்கள் கண்ணு ஏதோ ஒரு பாட்டு தெரிச்சு, அவ்வளோதான், நீங்கள் ஜெபிச்சதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவான். நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன். ஒரு அதாவது நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க, அதீத பரிசுத்தமான இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. என்னை தவிர வேறு யாருமே பரிசுத்தம் இல்லை. சகோதரியே, உங்கள் கணவனுக்கு நீங்கள் சமையல் கூட பண்ணி கொடுக்காம, உங்கள் பிள்ளைகளுக்கு கூட சமைக்காமல் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மாய்மாலமான வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். நான் ஜெபத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், சீனு, அதெல்லாம் வெறும் சீன். இதெல்லாம் மாம்சத்தின் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை. நான் நாளெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். உன் கணவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்யாமல் நீ எல்லாரும் பார்க்கறதுக்காக நீ பண்ணுற ஜெபம் கூரையை தாண்டாதுன்ற பைபிளில் போட்டிருக்குது. நீ ஃபாஸ்டிங் இருக்கிறதுனா கூட உன் கணவனிடத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு ஃபாஸ்டிங் இருன்னு சொல்லி கர்த்தர் நியமனம் வச்சுருக்கும் போது கணவனை மதிக்கிறது கிடையாது, பிள்ளைகளை பற்றி அக்கறை கிடையாது. நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னால் அந்த மாம்சத்தின்படி நீங்கள் ட்ரை பண்ணுற காரியம். உன் சொந்த குடும்பத்தை நீ விசாரிக்கலைன்னா அதுக்கப்புறமா நீ என்ன பெரிய ஊழியக்காரன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? தீமோத்தி கிட்ட தெளிவாக சொல்கிறாரு பவுல், குடும்பத்தை விசாரிக்கணும், உன் வீட்டுக்கு நல்ல தலையாக இருக்கணும்,
செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். we have to be very careful not to be acting in the flesh. நான் ரொம்ப விலையேற பெற்ற ஒரு சத்தியத்தை பவுல் அப்போஸ்தலனுடைய டீச்சிங் மூலமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நம்ம ஓவர் எம்பசைஸ் பண்ணி நம்முடைய அந்த கிறிஸ்தவத்தில் இருக்க வேண்டிய விடுதலையை நாம் புரிந்து கொள்ளாமல், செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்யாமல், தீமோத்தேயுக்கு எழுதுறது பாருங்க, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினில் விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? நூதன சீசனா ஓவரா அந்த மாதிரி யாரும் அடையாத ஒரு பெரிய பரிசுத்தமான தன்னை, அதான் பவுல் சொல்றாரு, எப்பா நான் வந்து போஸ் பண்ணுனா என்னை பற்றி எவ்வளோ நாளும் போஸ் பண்ணிக்குவேன். அவர் சொல்கிறாரு பாருங்களேன், இதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்களாம் ஓவராக பண்ணுறீங்க. இந்த ஜூடைசஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை மாதிரி நீங்கள் மாறினாதான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்துடுது. ஸோ இவர் வந்து தன்னை பற்றி பேசுகிறது தப்பு தான், இருந்தாலும் அவர் வந்து சொல்கிறார், என்னன்னு சொல்லி சொல்கிறார் பாருங்களேன், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாக எப்படி செய்யலாம், எல்லாம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கலாம்னா நானும் செய்வேன்ப்பா அப்படின்னு தன்னுடைய அருமை பெருமைகளை எடுத்து சொல்கிறார். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். பரிசேயன்னா எல்லாத்தையும் படித்து கற்று தேர்ந்த ஒரு சபையை நடத்தக்கூடியவர். தன்னுடைய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு பாருங்க, ஒவ்வொரு காரியமாக அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து 8ஆம் நாள் அவர் விருத்த சேதனம் செய்யும்படி தேவாலயத்துக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டார் என்று லூக்கா 1:59 வாசிக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் fulfilled the Hebraic tradition of circumcision on the 8th day. His parents brought him to the temple. அவர் வந்து திருப்தியாவில் அவர் சொல்றாரு, இங்க பாருங்களேன், ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்றாரு. எபிரேயனா நானும் எபிரேயன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். ஏன்பா அவங்கெல்லாம் வந்து ஊழியக்காரங்க, நானும் ஊழியக்காரன் தான். அவங்களாம் பரிசுத்தம்னா நானும் பரிசுத்தவான் தான். ஏன் சில பேர் தங்களை மட்டும் அதீத பரிசுத்தவான்லாம் காமிச்சுக்கிறாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பூமியில் நம்ம ஊழியம் செய்யும்போது நான் மட்டும் பரிசுத்தவான், நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்லி நம்மளை மட்டும் செப்பரேட் ஆக்கி காமிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், ஏதாவது நான் ஒன்று சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எல்லா ஊழியக்காரர்களும் சரி, எல்லா பரிசுத்தவான்களும் சரி, எல்லாருக்குள்ளேயும் பிளெமிஷஸ் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் வந்து குற்றங்கள் இருக்குது. வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க செய்த தவறுகளை, அவங்களுடைய மிஸ்ஜட்ஜ்மெண்ட்ஸ், தவறான நம்பர் மேலே நம்பிக்கை வச்சு பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க எவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. தவறான பார்வையில் பார்த்தவங்க, இச்சையில் விழுந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. மற்றவர்களுடைய கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவதற்கு முன்பாக நம்முடைய கண்கள் இருக்கிற உதிரத்தை குறித்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசல. நான் என்ன சொல்லணும்னா, மற்றவங்களை குற்றம் சாட்ட வேண்டாம். இந்த ஜூடைசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பவுல் கொடுத்த டீச்சிங்கில் சபை நல்லா வளர்ந்துட்டு வருது, ஆனால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை முன் வச்சு சொல்கிறாங்க. இல்லையே பத்தாது, பவுல் என்ன உங்களை இப்படி சொல்கிறாரு, நீங்கள்லாம் சர்க்கம்சிஷன் எடுத்தீங்களா, நீங்கள்லாம் நியாய பிரமாணத்தின்படி இந்த காணிக்கை கொடுத்தீங்களா, அதை செஞ்சீங்களா? ஏன்னா அவங்களுக்கு அடிமைத்தனம் முக்கியம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சபை என்றால் சுயாதீனமாக இருக்க வேண்டும். சபை என்றால் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கு இருக்கிற தொடர்பில் அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அதுதான் பாஸ்டருடைய வேலை. நடுவில் பூந்துக்கிட்டு எல்லாமே என் மூலமாக தான் ரூட் ஆகணும், எல்லாமே நான் சொன்னாதான் நீ செய்யணும்னு சொன்னால் குறி சொல்கிற ஆவி ஆகிடும். இப்போ என்கிட்ட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோம் பண்ணுறது கூப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பி ஜோம் பண்ண கேட்பாங்க. சும்மா ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஜோம் பண்ணி ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கணும். சும்மா நான் இன்னைக்கு ஒரு இது பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு ஜோம் பண்ணி சொல்லுங்கள். மாம்சத்தின்படி யாரையும் நம்பி வாழாதீங்க. வார்த்தையை கேளுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் விசுவாசிக்கணும்.
நீங்க கர்த்தருக்குள்ள வளரணும், உங்க ஆவியில ஆராதனை செய்யணும், உங்க ஜெபத்துல விசுவாசம் வேணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பவுல் அக்யூஸ் பண்ணி பேசுறவங்கள்ட்ட சொல்றார். பவுலுக்கு என்ன தெரியும்? அவன் வந்து உங்களை தவளா வழி எடுத்துறான்னு சொல்லும் போது பவுல் தன்னுடைய கிரெடென்ஷியல்ஸ்லாம் எடுத்து சொல்றார். பவுல் சபைக்கு ஒரு ரிஃபர்மேஷன் கொண்டு வர்றார். சரீரத்தின்படி அல்ல, ஆவியின்படின்னு கொண்டு வர்றாரு. அதை உடைப்பதற்கு இந்த ஜூடைசர்ஸ் they are trying. அவங்களுக்கு தான் எச்சரிக்கைப்படுத்தி சபையை பக்தி விருத்தி அடையும்படி வைராக்கியம் பாராட்டுறவங்க சபையில் எழும்பணும். பிலிப்பியர் 3:6 வாசிங்க. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஐயா, நான் யாரு? நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நாள் இருந்தவன், சபையை துன்பப்படுத்தினவன். ஸ்தேவான் கொல்லப்படும் போது அங்க நின்று வேடிக்கை பார்த்தவன். அப்படிப்பட்ட சவுலாய் இருந்த நான் பவுலா மாறி இருக்கிறேனே, எனக்கு தெரியாதா? பக்தி வைராக்கியத்தின்படி நான் முன்னாடி இருந்த ஒரு பக்தி வைராக்கியம். அப்போஸ்தலர் 21:20 வாசிங்களேன். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். யூதர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருக்கிறாங்க. அது இல்லைங்க. அடுத்த வசனம், புற ஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கும் வேண்டுதல் என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்களை மோசையை விட்டு பிரிந்து போடும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். பவுலுடைய பிகெஸ்ட் பிரச்சனை என்னன்னு சொன்னா, பவுல் அதை உடைக்கிறாரு. புற ஜாதிகள் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு சபையை விடுதலையோடு நம்ம நடத்தி கொண்டு போவோம். சபையை சுயாதீனமா சுய சிந்தனையோடு சிந்திக்கிறதுக்கு அவங்கள தூண்டி விடுவோம். நீங்கள் ஆண்டவரோடு ஒரு உறவுல இருக்கணும். பாஸ்டர், நீங்க ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா போதும், எனக்கு சுகம் கிடைச்சிடும், நான் ஜெபிக்கிறதுக்கு ரெடிமா. ஆனா என்ன நம்பியா இருக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரம்மா. இந்த வசனத்தை எல்லாம் கேட்டீங்கல்ல, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா, நான் அந்த வசனத்தின்படி நம்புறேன்ப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்க. அற்புதம் செய்வார் கர்த்தர். அதுக்கு தான் உங்களை வளர்த்துட்டு வராது. சும்மா வந்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, நான் ஜெபிக்க தகுதி இல்லாதவன், நான் ஜெபிச்சா பிசாசு போகாது இல்ல. கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். யாரு? விசுவாசிகளால் நடக்கும். அடையாளம். See, the problem with the church is we have not empowered the church. சபைக்கு வர்றவங்கள போதுமான அளவு நம்ம எம்பவர் பண்ணலங்க. அதனால தாங்க இன்னைக்கு இந்த கொரோனா காலத்துல எல்லாமே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. You are a servant of the most high God. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்க கையை நீட்டி ஜெபிச்சாலும் அசுத்தாவி போகும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அதுக்காக சபையை வந்து நீங்க மதிக்காம போக கூடாது. இல்லை, சபை மதிக்கணும். ஏங்க, உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு வேலை செய்கிறீங்க, அவங்க அப்பா அம்மா அவமதிப்பீங்களா? போய் ஏதாவது குடிசையில் வாழு, நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, அவங்களால தானே வளர்ந்துருக்கிறீங்க. வீட்டில் அவங்கள வச்சு கொண்டாட மாட்டீங்க. அதே மாதிரி தான் சபையும் உங்களை வழி நடத்துது. சபையை செலிப்ரேட் பண்ண வேண்டும். யூ ஹாவ் டு bless the church because the church was the reason which made you grow. சபையை மறக்க கூடாது. at the same time நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவுக்கும் நமக்குள்ள இருக்கிற தொடர்பு, அதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். பவுல் சொல்றாரு பாருங்களேன். பவுல் வந்து இஸ் a classic example. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே புட்டு வச்சிடுறாரு. ஏப்பா என்னப்பா எதை பத்தி பாருங்க, எல்லாம் வந்து இந்த ஜூதைசஸ், நீங்க எதை பத்தி பயங்கரமா பெருமை பாராட்டுறீங்க? நீங்க எல்லாம் யூத ட்ரெடிஷன்ல வந்தவங்களா? நானும் ட்ரெடிஷன்ல வந்தவன் தான். ஆனா ஒரு டர்னிங் பாயிண்ட் பிலிப்பியர் 3:7 அவர் சொல்றாரு, வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். சொல்லுங்க அல்லேலூயா. Whatever was gain to me, I now consider it a loss for the sake of Christ. எனக்கு லாபம், ஆனா கிறிஸ்துவுக்கு அதாவது நஷ்டம். வேணாப்பா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நான் விருத்த சேதனம் பண்ணா என்ன, விருத்த சேதனம் பண்ணாம இருந்தா என்ன?
நான் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு அதெல்லாம் எதுக்கு எனக்கு இவர் சொல்கிறாரு, நான் இதெல்லாம் எனக்கு இப்போ எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, படிக்கணும், எல்லாரும் என்ஜினியரிங் படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லபடியாக ஊழியம் செய்யணும். ஆனால் ஒரு நாள் என்கிட்ட என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப குழப்பி விட்டு போயிட்டான். நீ ஊழியெல்லாம் செய்கிற அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் நீ வந்து இன்னும் படிக்கணும், நீ எம்பிஏ முடிச்சிருக்கல, ஏன் ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடாது, ஏன் அப்படியே சைட் பை சைடு ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பயங்கரமாக குழப்பிட்டு போயிட்டான். அப்போ நான் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும். ஆண்டவர் கேட்டார், உன்னுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது? பீரோக்குள்ளே இருக்குது. எம்பிஏ சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது? பீரோக்குள்ளே இருக்குது. இன்னொரு சர்டிஃபிகேட்டு காசு கொடுத்து வாங்குறேன்ற வாங்கிக்கோன்ட்டார். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, நீ வந்து வளர்ந்து வந்தாச்சு, இதுக்கு மேலே திருப்பியும் கிளாக் எதுக்கு திருப்பி வச்சுட்டு இருக்கிறீங்க? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்றாக நஷ்டம் என்று எண்ணினேன். என்னுடைய உறவின் முறையில் ஒருவர் வந்து என்னிடத்திலே சொன்னார், நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன, இது நடந்து ரொம்ப வருஷம் ஆகுது, நான் சின்ன ஆஃபீஸ் வச்சு தரேன், நீங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து ஆஃபீஸை மட்டும் கவனிச்சுக்கிட்டு சில கம்பெனிஸில் போய் மார்க்கெட்டிங் பண்ணால் போதும், நான் மாதம் மாதம் உனக்கு சப்போர்ட் பண்ணிடுறேன்ப்பா, நீ ஊழியம் செய்கிறேன்னு எப்படி வந்து. நான் சொன்னேன், முடியவே முடியாது அங்கிள், வேண்டவே வேண்டாம், நான் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்ய வந்துட்டேன். நான் இல்லைப்பா, படிச்சிருக்கிற பெரிய வேலையில் நீ உட்காரலாம், இன்றைக்கி நீ உட்காந்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ 1000 சம்பளம், அந்த சம்பளத்தெல்லாம் தூக்கி போட்டு ஊழியத்துக்காக வந்துட்டு என்னப்பா 3000 ரூபாயில் கஷ்டப்பட்டு இருக்கேப்பா, உனக்கு உதவி செய்யலான்னு பார்க்குறேன்ப்பா, எனக்கு இல்லைப்பா உனக்கு உதவி செய்யலாம். நான் சொன்னேன், வேண்டவே வேண்டாம், நான் கிறிஸ்துவோடு பாட அனுபவிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். எனக்கு கிறிஸ்து தான் முக்கியம், எனக்கு அவருடைய நாமம் தான் முக்கியம், அவருடைய ஊழியம் தான் முக்கியம். அன்னைக்கு நானும் என் குடும்பமும் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டோம். ஆச்சரியமாக இருக்கும், அரிசி கரெக்டாக காலியாகும் போது ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு அரிசி கொண்டு வந்து கொடுப்பாங்க. பாலுக்கு காசு கட்டணும், கரெக்டாக யாரும் அப்போ பெரிய பிரசங்கியார் கிடையாதுங்க, தினந்தோறும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைப்பு யாரும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் என்ன தெரியாது, யார் வந்து காணிக்க கொடுப்பா, எங்கேருந்து வரும்? ஆனால் கர்த்தரையே நம்பி இருப்போம். கையில் குழந்தைக்கு வந்து வாங்க வேண்டிய சாப்பாடை வாங்கணும், மருந்துகளை வாங்கணும். மனைவியை நானும் செபிப்போம், இரவில் செபிப்போம், ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று வந்து விட்டோம், ஆண்டவரே நாங்கள் உலகத்துக்கு திரும்பி போக விரும்பல, எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறோம். அன்புடைய பிள்ளைகளே, அப்படி நாங்கள் வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கு 500 பேருக்கு மேலே டெய்லி சாப்பாடு போடுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யுது. 500 பேருக்கு சாப்பாடு டெய்லி மூட்டையாக அரிசி இறங்கிக்கிட்டே இருக்குது நெசாவில். அந்த மூட்டை அரிசியெல்லாம் பார்க்கும்போது நான் மனசில் யோசிக்குவேன், இதில் ஒரு மூட்டை அரிசி எங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு எங்களுக்கு வருமே. அப்படி நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டு. எனக்கு இவ்வளோ அரிசி மூட்டை வந்து இறங்கி இருக்குது, இவ்வளோ எண்ணெய், அந்த ஒரு பேக்கெட் எண்ணெய் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ யோசித்திருப்பேன், அது ஒரு நாள் பிரியாணி பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசித்திருப்போம். ஆனால் இவ்வளோ கர்த்தர் கிருபை பாராட்டி இவ்வளோ பேருக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சுக்க. என்றைக்குமே பழசை மறக்கவே கூடாதுங்க, பழசை மறந்துடவே கூடாது. என் பிள்ளைங்கிட்ட எப்போதும் சொல்லுவேன், பழசை மறந்துடாதீங்க, நம்ம எங்கேருந்து வந்தோம். பவுலுடைய வைராக்கியத்தை பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, நான் போஸ் பண்ண முடியும், நான் இதை உடையவன் அதை உடையவன் போஸ் பண்ண முடியும், எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுங்க. தேவ பிள்ளைகளே, உங்கள் ஊழியர்களை ஒரு அவமானமாக பார்க்காதீங்க, உங்கள் ஊழியர்களை கேவலமாக பார்க்காதீங்க, உங்களுடைய ஊழியருக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் ஊழியர்களுக்கு உங்களுக்காக ஜெபிச்சு நீங்கள்லாம் வீடு வாங்கி ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க, அவங்களும் உலகத்தில் போய் லாபத்தை தேடி இருக்கலாம். ஆனால் லாபமாக இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணி வாழ்கிறார்கள், அதில் வைராக்கியமாக இருக்கிறாங்க. என்னோட கூட ஊழியத்தில் இருக்கிற வாலிப தம்பிமார் எல்லாம் நிறைய பேர் என்ஜினியர்ஸ். அவங்க உலகத்தில் போய் ஏதாவது செஞ்சு வாழலாம் இல்லை, அவங்க கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வைராக்கியமாக இருக்கிறனால தான் உலகத்தை பார்த்து கம்பேர் பண்ணாமல் கலப்பையின் மேலே கையை வச்சு திரும்பி பார்க்குற மேலே யாத்துமா பிரியமாக இருக்காதுன்னு சொன்னபடி நஷ்டம் என்று நினைக்கிறவங்களால தான் ஊழியத்தில் இருக்க முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவை,
வீடு தேவை, பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும், வாங்க வேண்டியதை வாங்கணும், நாளைக்கு அவங்க கல்யாணத்துக்கு வேண்டியதை ரெடி பண்ணணும். இந்த கடமைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் இருங்க நான் சொல்லலை, அதெல்லாம் இருக்கட்டும். பட் அட் த சேம் டைம் நம்ம இந்த பூமியில் எப்போதுமே கிறிஸ்துவுக்காக தேவையற்றதை விட்டுட்டு, நஷ்டம் குப்பைன்னு விட்டுட்டு, கிறிஸ்துவுக்காக நம்ம பரிசுத்தமாக வாழணும். விதவுட் பேக்கேஜஸ் ஆண்டவரை தேடணும். பிலிப்பியர் 3:7 பவுல் சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவர்களோ. பவுல் யாருடைய கால் கீழே உட்கார்ந்து வசனத்தை கேட்டாரு? கமாலியேல். இந்த கமாலியேல் யாருடைய வம்சத்தில் வர்றாரு? பெரிய பெரிய ஞானிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வம்சத்தில் வந்த ஞானிகளுக்கு கீழே உட்கார்ந்து படித்தவர். அப்போஸ்தலர் 22:3 வாசிங்க. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நல்ல கவனிங்க. இவர் கமாலியேலுடைய பாதத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவர். இது எப்படின்னு சொல்லி சொன்னால், ஐன்ஸ்டைனுக்கு கீழே சயின்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி. நம்முடைய இந்தியாவில் பிறந்து கணிதத்தில் முதன்மை வாங்கின ராமானுஜம் அவருடைய கீழே மேக்ஸ் கற்றுக்கிட்டது மாதிரி. அவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ண, அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில், ஒரு ஐஐடி ஐஏஎம்ல படித்தது மாதிரி அவ்வளோ பெரிய ஸ்கூலில் படித்த இவர் சாப்பாடுக்கு இல்லாமல் கை வேலை செஞ்சு அங்கங்கே போய் இவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட கேட்டு ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிறாருன்னா, அவர் நினச்சிருந்தா ஒரு அறிவு நிறைந்த ஒரு பெரிய பாடசாலையை அவர் ஆரம்பித்து நிறைய பேர்ட்டு ஃபீஸை வாங்கி பெரிய ஒரு ஸ்கூலாக அப்படியே ஒரு பிஸ்னஸாக மாற்றி பயங்கரமாக பவுல் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருக்கும்போது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நல்ல குரல் வளம் இருக்கிறது, சினிமா பாட்டு ஒன்று பாடுறீங்களான்னு கேட்டார். உங்கள் குரல் வளம் நல்லா இருக்குது. ஒரு நாள் பிசாசு என்கிட்ட பேசுகிறான், நீ கொஞ்சம் எனக்காகவும் செய், நான் உனக்கு என்ன வேணுமோ பணம் தரேன், காசு தரேன், நீ ஏன் இப்படி கிறிஸ்துவுக்காக வாழ்கிற? நான் சொன்னேன், யாத்துமா விலையேற பெற்றது, என் ஆண்டவரை மட்டும்தான் நான் பாடுவேன். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், உம்மையன்றி யாரை பாடுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தினுடைய இச்சைகளையும் ஆசாபாசங்களும் லௌகீக கவலைகளையும் தூக்கி எறிந்து விட்டு, எதெல்லாம் உங்களுக்கு கெடுக்குது நான் சொல்கிறேன். ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நீங்கள் செல்ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் மற்றவங்களோட சம்பாஷணை வச்சுக்கீங்க, அந்த நேரத்தை எல்லாம் இயேசுக்கு கொடுக்கலாம். ஆண்டவரோடு சேர்ந்து வாழுங்க. எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இன்னும் பிலிப்பியர் 3 எதையெல்லாம் கர்த்தர் சொல்றார் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படிப்பட்டதோ ஒரு புதை பொருள் மாதிரி தேட 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 உள்ள இருந்து பயங்கரமாக வரும். மத்தேயு 13:44 இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்ல. மத்தேயு 13:44 அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் விதைக்கிற, தேடுகிற, நாம் பின்பற்றுகிற, நாம் ஒவ்வொரு நாளும் தேடுற பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். சமீபத்தில் நான் நியூஸில் பார்த்தேன், ஒரு மனிதன் ஒரு இடத்த இந்த கொரோனா டைமில் பயங்கர கஷ்டப்பட்டு தன்னுடைய நிலத்தை விற்றுட்டான். நிலத்தை வாங்கின ஆள் விவசாயம் பண்ணலான்னு நிலத்தை தோண்டினா நிலத்துக்குள்ளே ஃபுல்லாக பயங்கரமான பொற்காசுகள்,
ஆதி காலத்து பொற்காசுகள் ஃபுல்லாக கிடச்சிருக்குது. அதை பார்த்தோட நிலத்தை விற்றவன் அந்த நிலத்தில் வந்து விழுந்து அழுகிறான், அபா ஐயோ போச்சே போச்சே போச்சே. நிறைய பேருக்கு நம்மக்கிட்ட கொடுக்குற கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற, அது பரலோக ராஜ்யங்க, அதுக்கு பெரிய பிரயோஜனம் இருக்குது. இன்றைக்கி நம்மளை பார்த்தா உலகம் பிச்சைக்காரனை யோசிக்கலாம். ஆனால் நம்ம யார் தெரியுமா, பொக்கிஷம் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை கண்டு அதை பற்றின சந்தோஷத்தினால தனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு அந்த நிலத்தை கொள்கிறானா. நீங்களும் நானும் ஆண்டவுடைய ராஜ்யத்தை எப்படி தேடணும்னு சொன்னால் எல்லாத்தையும் நஷ்டம் குப்பைன்னு வச்சுட்டு இது இம்மையிலும் மறுமையிலும் பிரயோஜனப்படுகிற தேவனுடைய ராஜ்யம்னு தேடணும்னா மிகுதியான பலனை பெற்றுக்கொள்ளுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? இந்த சத்தியத்தை கேட்டு மாம்சத்தின்படி அல்ல ஆவிக்கேற்ற ஆராதனை செய்து கிறிஸ்துவுக்குள் வார்த்தையில் வளருகிற என் அன்பு பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உலகத்தையும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய ஆசீர்வாதம், ஆவியிலே ஆராதனை செய்வது, இதை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உலகத்தின்படி பக்தி வைராக்கியம் காண்பிக்காமல், மாம்சத்திலே பக்தி வைராக்கியம் காண்பிக்காமல், கிறிஸ்துவை குறித்தே தேவனுக்குள் கிறிஸ்துவை பற்றி கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் புகழ்ச்சியும் மகிமையுமாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சந்தோஷமின்றி நாங்கள் வாழக்கூடாது, சந்தோஷப்பட வேண்டும். அழுகிறவர்களோடு அழுங்கள், சிரிக்கிறவர்களோடு சிரிங்கன்னு தானே சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே யார் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க ராஜா. யார் யார் இழப்புகளில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு மகிமையான திருப்பு முனையை கொண்டு வாங்க ராஜா. ஆண்டவரே, இந்த கொரோனாவுடைய தாக்கத்தை அநேகருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் இறக்கிக்கிட்டே வரீங்க, அது தணிந்து கொண்டே வருகிறது. அதுக்காக நன்றி அப்பா. இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள்ள இந்த கொரோனாவின் தாக்கம் எங்கள் இந்திய தேசத்தை விட்டு வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானவரை எங்கள் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. என் ஜனங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.